أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக ரமலான் முழுவதும் பலதரப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதில் ஆக இறுதியான ரமலானுடைய நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதியான நேரத்திலும் நாம் இருக்கிறோம். நேற்றைய தினமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படும் போதே ஒரு வார்த்தையை நாம் கூறியிருந்தோம். இப்போது ஒரு மனிதருடைய உடலுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமானதோ இதே போன்று இந்த ஹஜ்ஜிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தினம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வரலாறு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இதயம் போன்றது என்பதை நாம் கூறியிருந்தோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய முன்னாலும் ஹஜ்ஜுக்கு பின்னாலும் நபி அவர்களின் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கடைசி தினங்களுக்கு முன்னதாக நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சுருக்கமாக சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொடி வைத்து பேசினார்கள். சஹாபாக்களில் யார் மிக தெளிவானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரிகளை மிக ஆழமானதாக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இந்த தருணங்கள், இந்த நேரங்கள், நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் இது எப்படி இருக்கும் என்றால், உண்மையாகவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா புரோகிராமிங் செய்கின்றான். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்விடத்தில் நாம் அளவுக்கு அதிகமாக துஆ கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக நீ என்னை பயன்படுத்திக் கொள். உன்னுடைய தீனுக்காக நீ என்னை பயன்படுத்திக் கொள். இதைவிட ஆகச் சிறந்த ஒரு மதிப்பு உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதருக்கும் இருக்க முடியாது. அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக நம்மை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறதே, இதுதான் நம்முடைய வாழ்நாளினுடைய பொக்கிஷம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து மிக தெளிவாக அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்றால் இந்த உலகத்தில் காசு பணத்தோடு வாழ்பவர்களுடைய அந்த உயர்ந்தவர்களை பற்றி நான் பேசல. அல்லாஹ்விடத்தில் ஆகச் சிறந்தவர்கள் யாரோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இப்படித்தான் புரோகிராமிங் செய்வான். இனி அடுத்தது இது, இனி அடுத்தது இது. அவர்களுடைய கடைசி காலம், அவர்களுடைய நடுமத்தி காலம், அவர்களுடைய ஆரம்ப காலம், இப்படி அல்லாஹ் அதை புரோகிராம் செய்வான். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக நீங்கள் படித்து வந்திருப்பீர்களேயானால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு எவ்வளவு அழகு என்று பாருங்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த வருடம் நபி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் கடந்து வந்த 22 ரமலான் மாதத்தில் கடைசி ரமலான் அதுதான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசி ரமலான். ஹிஜ்ரி 11 ரமலானுக்கு நபி அவர்கள் இருக்கவில்லை. இப்ப இந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய எந்த வருடத்திலும் இருக்காத அளவிற்கு 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். எல்லாமே மாற்றம். அந்த கடைசி வருடத்தினுடைய நபி அவர்களுடைய புரோகிராமிங்கினுடைய கடைசி காலகட்டம் அல்லாஹு தஆலாவினால் எவ்வளவு தெளிவாக சேஞ்ச் செய்யப்படுகின்றது பாருங்கள். 20 நாட்கள் நபி அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். இது அதற்கு முன்னால் எந்த வருடமும் அப்படி நபி அவர்கள் இருந்ததில்லை. 10 நாட்கள் நபி அவர்களுடைய யதார்த்தமான இஅ்திகாஃப். இதுவே பழக்கமாக இருந்து வந்தது. கடைசி ரமலானில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். பின்பு அந்த ரமலானுடைய நாட்களில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வந்து குர்ஆனை ஓதி காட்டி சரி பார்த்துக் கொள்வார்கள். இது ரமலானுடைய வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு ரமலானில் அளவுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திக்காத தினங்களே கிடையாது. நபி அவர்களை சந்திக்காத பகல் கிடையாது. நபி அவர்களை சந்திக்காத இரவும் கிடையாது. ரமலானில் எல்லா வருடங்களும் இப்படித்தான் இருக்கும். அன்று வரை அந்த ரமலான் மாதம் வரைக்கும் இறங்கிய ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதி காட்ட சொல்லி அதை சரி பார்ப்பார்கள். கடைசி ரமலான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, அந்த கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 முறை பாடம் கேட்டார்கள். குர்ஆன் அதுவரைக்கும் எவ்வளவு இறங்கி இருக்கின்றதோ அதை 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் கேட்டார்கள். இந்த இடத்தில் ஒரு அழகான முஅஜிஸாத்தை, ஒரு அற்புதத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் வந்த ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன் என்று கூறினார்கள். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று கூறினார்கள். இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அற்புதங்களை நம்மால் காட்ட முடியும். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். நன்கு உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். பொதுவாகவே எத்தனை நூல்கள் இருக்கிறதோ உலக வரலாற்றில் அத்தனை நூல்களும் மடைமாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு நூற்றாண்டு வரை அல்லது 2 நூற்றாண்டுகள் வரை அல்லது 3 நூற்றாண்டுகள் வரை இருந்து விட்டால் அந்த புத்தகம் மிகப்பெரியது. இது அப்படியே இருக்குது. 300 வருஷமா இந்த புத்தகம் அப்படியே இருக்குது, 400 வருடங்களாக இந்த புத்தகம் அப்படியே இருக்கிறது என்று யாரேனும் ஒரு புத்தகத்தை இன்று உங்களிடத்தில் கொண்டு வந்து காட்டிவிட்டால் அது மிகப்பெரிய நூதனம். அதே வேளையில் குர்ஆன் 1400 ஆண்டுகளாக எவ்வளவு அழகு பாருங்கள். அல்லாஹு தஆலா முதலில் இதை பொறுப்பெடுக்கின்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இதற்கு நாமே பாதுகாவலர் ஆவோம். அல்லாஹு தஆலா முதல் ஹாஃபிஸ், குர்ஆனுடைய முதல் ஹாஃபிஸ் ரப்புல் ஆலமீன். பின்பு 2வது ஹாஃபிஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3வது ஹாஃபிஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித குலத்தில் முதல் ஹாஃபிஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானவர்களில் முதல் ஹாஃபிஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த வானவர்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர், அவர்களால் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றான். இந்த குர்ஆன் இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் இதை எப்போதும் எங்கேயும் இடைச்செருகல் செய்யவோ, இதை ஒரு புனைப்புக்கு ஆக்கவோ அல்லது இருப்பதை கழிக்கவோ கூட்டவோ எப்போதும் யாராலும் முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய சான்று. இதை முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் தனியாக அமர்ந்து நிதானமாக யோசித்தாலே அவர் புரிந்து கொள்வார் இஸ்லாம் உண்மை மார்க்கம். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நேரடியாக இதன் மீது இருக்கின்றது என்பதை எவர் ஒருவராலும் விளங்கிக் கொள்ள முடியும். 1400 ஆண்டுகளாக எந்த ஒரு எழுத்து கூட்டப்படவும் இல்லை, குறைக்கப்படவும் இல்லை. எந்த புத்தகத்தை நீங்கள் காட்டுவீர்கள் உலகத்தில்? ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம் இப்படி எங்கும் மாற்றப்படவில்லை, அப்படியே இருக்கின்றது. இந்த புத்தகத்தையே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்கள் அழித்து விட்டாலும் எரித்து விட்டாலும், புத்தகமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்கள் அழித்து விட்டாலும் எரித்து விட்டாலும், மொபைல் போன்கள், உங்களுடைய மெமரி கார்டுகள், கூகுள் டிரைவ், பென் டிரைவ் ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் நாசமாக்கி விட்டாலும் ஹாஃபில்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் குர்ஆனை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஹாஃபிலை நீங்கள் அழிப்பதற்கு முன்னால் அடுத்த ஹாஃபில் உருவாகி விடுவார். அவர் அழிவதற்கு முன்னால் அடுத்த ஹாஃபில் உருவாகி விடுவார்.
1400 ஆண்டுகளாக குர்ஆனை நெஞ்சிலே மனனமாக சுமந்து கொண்டிருப்பவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், குர்ஆன் எழுதி முடிக்கப்பட்டதற்கு பின்னால் இதை யாரும் மனனம் செய்யவில்லை. மனனம் செய்தவர்களை வைத்துத்தான் எழுதவே பட்டது. சொல்றது விளங்குதுங்களா? இதை புத்தகமாக எழுதியதற்கு பின்னால் உட்கார்ந்து யாரும் மாங்கு மனப்பாடம் பண்ணல. அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்களில் யார் முழு குர்ஆனையும் மனனம் செய்தார்களோ, மனனம் செய்த ஹாஃபில்களை வைத்துத்தான் எழுத்து படிவமாக கொண்டு வரவே பட்டது. எனவே மனனத்தை வைத்து எழுதிய நூல் என்பது இது நூல் என்றே சொல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய பயான், அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய கலாம் இது. இந்த சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை அதை சரிபார்க்கிறார்கள். இவையெல்லாம் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிகளை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நேரடியாகவும் மறைமுகமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் நடந்த ஏனைய 22 ஆண்டுகளை காட்டிலும் அந்த வருடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வித்தியாசமான நடவடிக்கைகள். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே சொன்ன அந்த வரிகள், இந்த வருடத்திற்கு பின்னால் என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம். எல்லா சஹாபாக்கள் கிட்டும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த வருடத்திற்கு பின்னால் என்னை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம். என்னிடமிருந்து நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று நபி அவர்கள் பர்சனலாக சொன்னார்கள், இனி அடுத்த ஆண்டு என்னால் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்றும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ் என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறார்கள். என்னால் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வர முடியாமலும் போகலாம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துன் நஸ்ர் என்று சொல்லப்படுகின்ற கடைசி சூரா, முழுவதுமான சூரா இறக்கப்பட்டது. அந்த சூறாவிலே 3 வசனங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சூரத்துன் நஃசீரை, சூரத்துன் நஸ்ரை முழுவதுமாக தஃசீரை நாம் செய்திருக்கின்றோம். அதை விலாவரியாக நீங்கள் அதில் பார்த்துக் கொள்ளுங்கள். சுருக்கமான விஷயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். 22 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளப்பெரிய உழைப்பு, நபி அவர்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சஹாபாக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவாரியின்களை போல அல்லாஹு தாலா அன்சாரிகளையும் முஹாஜிரீன்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இவர்களுடைய 22 ஆண்டு கால உழைப்பு. ஆனால் அல்லாஹு தாலா உங்களுடைய உழைப்பின் காரணமாக, உங்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று குர்ஆன்ல பேசல. இதை நல்லா நோட் பண்ணணும். நீங்க இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அப்படி பேசல? ஏன் பேசவில்லை? குர்ஆனுடைய தெளிவான வார்த்தைகள். நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததினால் இஸ்லாத்திற்கு பெருமை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததினால் உங்களுக்குத்தான் பெருமை, உங்களுக்குத்தான் பெருமை என்பதை அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் பேசி காட்டுகின்றான். இதை இங்கு நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தாலா விட்டு வைக்கவில்லை. இந்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்தது, அதனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான். எப்படி? உங்களுடைய உழைப்பால் நீங்கள் வெற்றி பெறவில்லை, உங்களுடைய முயற்சியால் இந்த மகுடம் உங்களுக்கு சூட்டப்படவில்லை, மக்காவினுடைய சாவி உங்களுடைய தியாகத்தினால் வரவில்லை. இவையெல்லாம் ஒரு காரணம். ஆனால் இவற்றுக்கு மேலாக இருந்தது அல்லாஹ்வினுடைய உதவி. ஒரு முஃமினுடைய உள்ளத்தில்
பச்சை மரத்தில் ஆணி அடிப்பதை போன்று இறக்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. இந்த செய்தி 22 ஆண்டு கால உழைப்பிற்கு பின்னால் ஒரு நாள் நிம்மதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கியதில்லை. அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான், இது என்னுடைய உதவியால் உங்களுக்கு கிடைத்தது. ஒரு முஃமின் எப்படி நினைக்கணும், ஒரு முஃமின் எப்படி விளங்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களையும் புனிதர்களாக வாழ்ந்த சஹாபாக்களையும் அந்த உத்தமர்களை வைத்து அல்லாஹு தஆலா பாடம் எடுக்கின்றான். நீங்க எதையோ சும்மா செஞ்சுட்டு நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் செஞ்ச உழைப்பு, இந்த பள்ளிக்காக நான் உழைத்தது, இந்த தீனுக்காக நான் உழைத்தது இல்ல. நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அல்லாஹ் நாடியதால் உழைத்தீர்கள். உங்களுடைய உழைப்பு இதில் இருக்கட்டும் என்று அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினான். அவனுடைய உதவி இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஒரு எட்டு கூட நீங்கள் எடுத்து வைத்திருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக முதலில் உங்களுடைய உள்ளத்தில் இறக்குங்கள் என்று கடைசி சூறாவின் மூலம் அல்லாஹு தஆலா நறுக்கென்று மண்டையில் கொட்டின அத்தனை நபர்களுக்கும் பேசுகின்றான். இங்கு பெருமைக்கு வேலையே இல்லை யாருக்கும். நபி அவர்கள் உட்பட, சஹாபாக்கள் உட்பட ரத்தத்தை கொடுத்து விட்டார்கள் தீனுக்காக, உயிரை கொடுத்து விட்டார்கள் தீனுக்காக. 22 ஆண்டு காலத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒய்யார்ந்து நிற்கின்றது. சஹாபாக்களுடைய ரத்தங்கள் உரமாக கீழே இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான், அதனால் மார்க்கம் வளரல, என்னுடைய உதவியால் மார்க்கம் வளர்ந்தது, என்னுடைய உதவியால் வெற்றி கிடைத்தது. அததான் அல்லாஹு தஆலா மிக தெளிவா பேசுறான். வெற்றி இரண்டாவது, உதவி முதலாவது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி ஃபர்ஸ்ட், வல் ஃபத்ஹு வெற்றி நெக்ஸ்ட். அல்லாஹ்வினுடைய அந்த வரிசையை பாருங்க. பின்பு அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் உங்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை தழுவுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நபி அவர்கள் ஆரம்ப காலத்துல ஹஜ்ஜுடைய காலம் வரும்போதெல்லாம் கபீலாக்களாக, கோத்திரங்களாக மக்கள் ஒவ்வொரு நகரப்புறங்களில் இருந்தும், வெளியூர்களில் இருந்தும், வெளிநாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்காக வருவார்கள். வரக்கூடிய அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேசுவார்கள். என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஊருக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி அவர்கள் இப்படி பேசும் போதெல்லாம் பின்னால் இருந்து குறைஷி குஃபார்கள், குறைஷி அரக்கர்கள், இவர் பொய்யர், இவர் கட்டுக்கதை பேசுகிறார், இவர் சூனியக்காரர், இவருடைய பேச்சை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் ஒரு காலம். 22 ஆண்டுகளுக்கு பின்னால் நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். முசல்லாவில் கபீலாக்களாக, கூட்டமாக வந்து மஸ்ஜிதுன் நபவிக்கு வாசலிலே கூட்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், எங்களுடைய கரத்தை உங்களுடைய கரத்தின் மீது வைத்து நாங்கள் பைஅத்தை கொடுக்கின்றோம் என்று கூட்டமாக காத்து நிற்கின்றது. எப்படி அல்லாஹ் மாத்திட்டான் பாருங்க. நபி அவர்கள் சென்ற காலம் போய் நபி அவர்களிடத்திலே மக்கள் கூட்டமாக வந்து பைஅத் வாங்குவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இருக்கிறார்களோ அவர்களும் காத்திருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டுக் கொள்வதற்காக. ஜிஸ்யாவை நாங்கள் செலுத்தி விடுகின்றோம், எங்களின் மீது நீங்கள் போர் தொடுத்து விட வேண்டாம். எப்படி அல்லாஹ் கிட்டான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே சொன்னார்கள் அந்த மடையர்களுக்கு, குறைஷி குஃபார்களுக்கு, அபூ ஜஹலுக்கு, அபூ லஹபுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் வாருங்கள். இந்த கலிமாவை நீங்கள் ஏற்பீர்களேயானால் அரபுகள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள், அரபு அல்லாதவர்கள் உங்களுக்கு ஜிஸ்யா செலுத்துவார்கள். அப்போ புரியல. நபி அவர்கள் இதை அப்போதே சொன்னார்கள். ததீன லஹும் பிஹல் அரப், ததீன லஹும் பிஹல் அரப், அரபுகள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள், இந்த ஒரு கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரபு அல்லாதவர்கள் உங்களுக்கு ஜிஸ்யா செலுத்துவார்கள். அந்த மடையர்களுக்கு புரியல, கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். என்னமோ வளர்றாரு, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நடப்பது சாத்தியமா? சாத்தியம்.
சாத்தியம் செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வெளியே குழு குழுவாக கூட்டம் கூட்டமாக ஈ மொய்ப்பதை போன்று மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத்தை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா சாத்தியமாக்கி காட்டிவிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு கீழாக நின்றதினுடைய மிகப்பெரிய வெற்றியை அவனுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் தஆலா வழங்கிவிட்டான். இப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம்தான் இப்போதும் சொல்லப்படுகின்றது என்றாலும் நிறைவு பணி, ஒரு முஃமினுடைய கடைசி காலகட்டம், அல்லாஹ்வினுடைய புரோகிராம் எப்படி இருக்க வேண்டுமானால் கடைசி நாள், கடைசி நேரம், கடைசி மாதம், கடைசி வாரம், கடைசி நாட்கள் முழுவதுமாக உங்களை அல்லாஹ்வோடு நீங்கள் ஒன்றிணைத்து விடுங்கள். அல்லாஹ்வினுடைய நினைவில் உங்களை நீங்கள் இரண்டரை கலந்து விடுங்கள். அல்லாஹ்வினுடைய நினைவில் நீங்கள் சுஜூதிலே வந்து சரணாகதி அடைந்து விடுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய புகழை நீங்கள் துதிப்பாடுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், துதியுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்பவனாக இருக்கின்றான் என்ற இந்த கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. அன்னை ஆயிஷா, நம்முடைய தாய், முஃமின்களுடைய தாய் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2.25 மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த 2.25 மாதமும் அதுவரைக்கும் அல்லாஹோடு நபி அவர்கள் நெருக்கமாக இல்லாத அளவிற்கு மிக நெருக்கமாக நபி அவர்கள் மாறிவிட்டார்கள். சொல்றது விளங்குதான்? நபி அவர்கள் நபி பட்டம் கிடைத்தது முதல் எப்படி இருந்தார்கள் என்பது நமக்கு வரலாறு சாட்சி. அப்படி என்றால் கடைசி 2 மாதங்கள் ஏற்கனவே இருந்த 22 ஆண்டுகளை விட இன்னும் அளவுக்கு அதிகமாக அல்லாஹுடன் நெருக்கமாக இருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்தால் அந்த இபாதத்துகள் எப்படி இருந்திருக்கும், அந்த அல்லாஹுடனான தொடர்புகள் எப்படி இருந்திருக்கும், அந்த துஆக்கள் எப்படி இருந்திருக்கும், அந்த தஸ்பீஹாத்துகள் எப்படி இருந்திருக்கும், அந்த இஸ்திக்ஃபார்கள் எப்படி இருந்திருக்கும், அந்த தொழுகைகள் எப்படி இருந்திருக்கும், அந்த குர்ஆன் ஓதுதல் எப்படி இருந்திருக்கும். யோசிச்சு பார்க்க முடியுதா? இததான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு இடத்துல சொல்றாங்க. தாபிஈன்கள் வந்து கேட்கிறாங்க, நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி இபாதத் செய்தார்கள். நீங்கள் தலை கீழாக நின்றாலும், உங்கள் வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக செலவு செய்தாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு எப்படி அடிபணிந்து வாழ்க்கையை நடத்தினார்களோ ஒரு காலம் உங்களால் அப்படி செய்துவிட முடியாது. முடியாது, யாராலும் முடியாது. சஹாபாக்களால், தாபிஈன்களாலே முடியாதது 1400 வருடங்கள் கழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற இது போன்ற தஸ்பீஹாத்துகளை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அளவுக்கு அதிகமாக, எண்ணி சொல்லிவிட முடியாத அளவிற்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழி அனுப்பியதை நாம் பார்த்தோம். வழி அனுப்பும் போது நபி அவர்கள் பேசியதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் நெருங்க 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 நபி அவர்களுடைய உடலிலே பலவீனம் ஏற்படுகின்றது. அந்த பலவீனத்தினுடைய முதல் அறிகுறி நபி அவர்களுக்கு தலைவலியில் இருந்து துவங்குகின்றது. தலைவலி, கடுமையான தலைபாரம். இந்த நேரத்தில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், பாசமாக, காதலாக, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனா நபி அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையில் எந்த சிந்தனையும் இல்லை. இங்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையே கடைசி காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு கிளம்பி கொண்டும் இருக்கிறார்கள்.
மீண்டும் சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கின்றது. நபி அவர்கள் விளங்கிக்கல, நபி அவர்கள் அதை பொருட்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்து கிளம்பி மஸ்ஜித் நபவிக்கு செல்ல பார்க்கும் போது, ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாவை பிடித்து இழுத்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தலைவலிக்கின்றது தலைவலிக்கின்றது என்று நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கண்டு கொள்ளாமல் செல்கிறீர்களே என்று சொல்லிய பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாரிப்பில் வருகிறார்கள். அப்போது சொன்ன வார்த்தை, ஆயிஷாவே உமக்கும் தலைவலியா? நபி அவர்கள் பேசுறாங்க, உமக்கும் தலைவலியா? என்ன பொருள்? ஆல்ரெடி நான் தலைவலியில இருக்கிறேன், எனக்கு தலைவலி ஆரம்பித்து சில மணி நேரங்கள் சில நாட்கள் ஆகிவிட்டது, உமக்கும் தலைவலியா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், நீ எனக்கு முன்னதாக மௌத்தாக வேண்டுமே. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனைவியை பார்த்து கணவர் பேசக்கூடிய வார்த்தை, இங்கு காதலும் இருக்கின்றது தக்வாவும் இருக்கின்றது. இதை தாண்டிய ஒரு தக்வா நிறைந்த காதலை உலகத்தில் எந்த மன்னரிடத்தில் இருந்தும் நீங்கள் பெற முடியாது, எந்த மகா சக்கரவர்த்தியிடம் இருந்தும் நீங்கள் பெற முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள், ஆயிஷாவே உமக்கும் தலைவலியா? நீ எனக்கு முன்னால் இறந்திருக்க வேண்டுமே, இறக்க வேண்டுமே. அப்படி நீ மௌத்தானால், அப்படி நீ வஃபாத்தானால் உனக்கு நானே குளிப்பாட்டி, நானே கஃபன் செய்து, நானே தஃபனும் செய்வேனே. ஆனால் தக்தீர் அப்படி இல்லை அப்படின்றத நபி அவர்கள் சொல்றாங்க. சொல்றது விளங்குதுங்களா? எனக்கு முன்னால் நீ வஃபாத்தாக வேண்டுமே, அப்படி வஃபாத்தானால் நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃபன் செய்து, நானே உன்னை தஃபன் செய்வேன் என்று கணவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி அவர்கள் பேசிய வார்த்தை இந்த வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு புரியுதில்லை இந்த வார்த்தை. என்ன பொருள்? நபி அவர்கள் நமக்கு முன்னாடி வஃபாத் ஆயிடுவாங்க. இந்த வார்த்தையை கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்னைக்கு பேசிட்டா அவ்வளவுதான். எந்த கணவர் சொல்ல முடியும் எனக்கு முன்னாடி நீ வஃபாத் ஆகணும்? சரி, எந்த மனைவி சொல்ல முடியும் எனக்கு முன்னாடி நீங்க வஃபாத் ஆகணும்? சரி, பிரச்சனை இல்லை, யார் முன்னாடி யார் பின்னாடி என்பதை விட்டு விடுங்கள். ஆனால் எந்த குடும்பத்தில் இன்று இருக்கின்றது, கணவன் வஃபாத் ஆனதற்கு பின்னால் மனைவி குளிப்பாட்டி, மனைவி கஃனிட்டு, மனைவி தஃனிடக்கூடிய பழக்கம் எங்கே இருக்கின்றது? நபி அவர்களுடைய வார்த்தை. சரி, மனைவி வஃபாத் ஆனால் கணவர் உயிரோடு இருக்கும் போது எந்த கணவர் இன்று மனைவியை குளிப்பாட்டுகின்றார்? மிகப்பெரிய முதல் தகுதி மனைவி வஃபாத் ஆனால் கணவருக்கு, வேற யாருக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கணவருக்கு. கணவர் வஃபாத் ஆனால் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் மனைவிக்கு. இன்ஷா அல்லாஹ் நியத்து வையுங்கள், உங்களுடைய மனைவிமார்களோடு கலந்து பேசுங்கள், தாய்மார்கள் உங்களுடைய கணவன்மார்களோடு கலந்து பேசுங்கள். நமக்கான டீல், நான் உயிரோடு இருக்கும் போது நீங்கள் வஃபாத் ஆனால் நான் உங்களை குளிப்பாட்டுவேன். உங்களுக்குள்ளாக இந்த டீலை மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் என்ன பேசினார்களோ அதை நாம் இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஹுன்ன லிபாசுல் லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கு இணங்க வஃபாத்துக்கு பின்னாலும் கஃன் ஆடையை அவர்களுக்கு அணிவிப்பதற்கு முதல் தகுதியானவர் மனைவிக்கு கணவர், கணவருக்கு மனைவி. உங்களுடைய குடும்பங்களோடு இந்த விஷயத்தை பேசி முடித்து வைத்துக் கொள்ளுங்கள், இப்போதே வசியத்து செய்து கொள்ளுங்கள். இதை ஜமாத்திடத்தில் பேசி எங்களுக்கான டீலிங், இதில் யாரும் இடையில் வராதீர்கள் என்று பேசி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அருள் புரியட்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு, தக்வாவின் வெளிப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பேசிய இந்த வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட போகின்றார்கள் என்பதற்கான அடையாளங்கள். ஹிஜ்ரி 11, இது ஹிஜ்ரி 10, இவை அனைத்தும் கொஞ்சம் முன் பின்னாக நடந்து முடிந்தது. ஹிஜ்ரி 11
முஹர்ரம் மாதம் முடிந்ததற்கு பின்னால் சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். நான் உங்களுக்கு முன்பாக செல்கின்றேன். நபி அவர்களுடைய உருக்கமான உரை. நான் உங்களுக்கு முன்பாக செல்கின்றேன். நான் உங்களுக்கு சாட்சியாளன். ஹஜ்ஜிலே உங்களை வைத்து என்னுடைய இறை தூதுவ பணிக்கான சாட்சியத்தை உங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் வாங்கினேன். இப்போ இனி இதே போன்றதொரு சம்பவம் நாளை மறுமையில் நடக்கும். நான் உங்களுக்கான சாட்சியாளன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தற்போது என்னுடைய தலைக்கு மேல் தடாகத்தை காண்கிறேன். கௌசர் என்ற தடாகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களுடைய சாவி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள, ஆனா நபி அவர்கள் அதை ஏத்துக்கல. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. நபி அவர்கள் அதை ஏற்கல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. அல்லாஹ் கவனிங்க, எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. ஆனால் எனக்கு பின் இந்த உலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். மேலந்து மறுபடியும் பார்க்கணும். பூமியின் பொக்கிஷங்களின் சாவி எனக்கு வழங்கப்பட்டன. நான் அதை புறக்கணித்து விட்டேன். அது நமக்கு தேவையில்லை. இந்த பக்குவத்தில் நீங்கள் வர வேண்டும் என்பதை பின்னால் நபி அவர்கள் இப்படி பேசுகின்றார்கள். நபி அவர்களுக்கும் இந்த பொக்கிஷங்கள் வழங்கப்பட்டது. கருவூலங்களுடைய சாவி வழங்கப்பட்டது. நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அது தேவையில்லை. ஏழையாகவே வாழ விரும்பினார்கள். ஏழையாகவே மௌத்தாக விரும்பினார்கள். நாளை மறுமை நாளையில் ஏழையின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்ப விரும்பினார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஸும்ரத்தல் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே வாழ வைப்பாயாக. நபி அவர்களுடைய துஆ. யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே மௌத்தாக்குவாயாக. நபி அவர்களுடைய துஆ. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் என்னை ஏழையினுடைய அந்த ஜமாத்தில் இருந்து என்னை நீ எழுப்புவாயாக. எந்த தூதர் சொல்லுவார்? எந்த மன்னர்கள் பேசுவார்கள்? உலக மோகம் இருந்தால் இந்த துஆவை யாரும் கேட்க மாட்டார்கள். உலக மோகம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழவை. யா அல்லாஹ், என்னை ஏழையாக மௌத்தாக்கு. யா அல்லாஹ், நாளை மறுமையில் என்னை ஏழைகளுடைய ஜமாத்தில் என்னை எழுப்பு. நபி அவர்கள் கேட்ட துஆ. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. மாற்றமாக இந்த உலகத்திற்காக, உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்காக, ஆசா பாசங்களுக்காக சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். யாருடைய கட்டடம் பெருசு? போட்டி போட்டு கட்டுறாங்களா இல்லையா? நபி அவர்கள் இதை மறுமை நாளினுடைய அடையாளம் என்று கூறினார்கள். போட்டி போட்டுக் கொண்டு அரபுகளுடைய கட்டடங்கள் வானளவில் யாருடையது ரொம்ப பெருசு, வாங்க பார்த்துக்கலாம் என்று அடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யார் கட்டடத்தை பெருசா கட்டுவா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு எவ்வளவு தெளிவாக மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் இது கொஞ்சம் நாள் முடிந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம், அதே ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் உஹது களத்திற்கு சென்றார்கள். உஹது களம் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலர் ஹாஃபில்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அவர்களுக்காக துஆ கேட்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இந்த செய்கையை சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நபி அவர்கள் விடை பெறுகிறார்கள். யார்கிட்ட சொல்றாங்க? யார் உஹது களத்தில் ஷஹீதானார்களோ 70 சஹாபாக்கள், அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறப் போகின்றேன் என்ற இந்த விஷயத்தை
உஹது களத்தில் ஷஹீதானவர்களிடத்தில், சுஹதாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெற்றதை இந்த சம்பவங்களின் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பின்பு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசி ராத்திரியில் திடீரென்று எழுந்து பக்கீக்கு சென்றார்கள். பக்கீ மன்னரை சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அவர்களுடைய உடலும் அங்குதான் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய உடல், உம்முல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்களுடைய உடல் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு போறாங்க நபி அவர்கள். அங்கு சென்று அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுகின்றார்கள், அவர்களுக்காக மன்றாடுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். பின்பு அவர்களோடு பேசுகிறார்கள். யாருக்கிட்ட? பக்கீயில் இருப்பவர்களோடு நபி அவர்கள் பேசுகிறார்கள். உங்களுடைய நிலை இருப்பவர்களுடைய நிலையை விட நன்மையானது என்று சொல்கிறார்கள். பூமிக்கு மேலே இருப்பவர்களுடைய நிலையை விட பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களின் நிலை ஆகச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். பின்பு தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். இனி ஒன்றுக்கு பின் ஒன்று ஃபித்னாக்கள் வர இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கியாமத் நாளினுடைய முதல் அடையாளம். நல்லா விளங்கணும். அல்லாஹு தஆலா எப்போது கியாமத் நாளை கொண்டு வர இருக்கின்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடையாளம். நபி அவர்களுடைய 63 ஆண்டுகள், அதில் குறிப்பாக 23 ஆண்டுகள் எப்போது முடிகின்றதோ ஃபித்னாவினுடைய காலம் தொடக்கம். ஃபித்னாக்கள் வர இருக்கின்றது. அதை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். ஃபித்னாக்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வர இருக்கின்றது. இந்த ஃபித்னாவில் முதலில் வரக்கூடிய ஃபித்னாவை விட பின்னால் வருவது மிக மோசமானதாக இருக்கும். இப்ப எவ்வளவு மோசமான ஃபித்னாவினுடைய நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நபி அவர்களுடைய கடைசி வருடம் பக்கீலே சென்று ஃபித்னாவை பற்றி நபி அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது 1447 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இப்போ எவ்வளவு பெரிய ஃபித்னால நம்ம இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஃபித்னாவினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை, நிச்சயமாக நாமும் உங்களிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம். நபி அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக நாமும் உங்களிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம், இது உங்களுக்கான சுப செய்தியாகும் என்று கூறினார்கள். வஃபாத்தானவர்களுக்கு நபி அவர்கள் தங்களோடு வர இருக்கின்றார்கள் என்பது சுப செய்தி. இருப்பவர்களுக்கு இதைவிடவும் கவலைக்கிடமான செய்தி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீயிலே சென்றவர்களுக்கு நற்செய்தி கூறிவிட்டு வந்தார்கள். உண்மையான ஒரு முஃமினுக்கு மௌத் என்பது நற்செய்தி. சொல்றது விளங்குதா? உண்மையான ஒரு முஃமினுக்கு மரணம் என்பது அவனுக்கான நற்செய்தி. இதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி 2.5 வருடங்கள் கழித்து வஃபாத் ஆனார்கள். அந்த 2.5 வருடங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்ததே இல்லை. அழுது 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 நபி அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாத அழுகை, 2.5 வருடங்களான அழுகை. எவ்வளவு நேசம், எவ்வளவு பிரியம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்கி பிடித்ததை போன்று யாரும் தாங்கி பிடித்திருக்க முடியாது. அடிமை தாய்க்கு பிறந்தவர்கள், அடிமை தந்தைக்கு பிறந்தவர்கள், அடிமையாகவே மௌத்தாகி இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த கோத்திரத்தில் உயர்ந்த கிளையில் பிறந்தவர்கள் நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள், தங்களுடைய மார்பில் வைத்து தாங்கினார்கள், தங்களுடைய தலைக்கு மேலே வைத்து அழகு பார்த்தார்கள், தங்களுடைய தோளுக்கு மேலாக சுமந்து அழகு பார்த்தார்கள். எது உலகத்தினுடைய புனிதமான கட்டடமோ அந்த கட்டடத்திற்கு மேலே ஏற்றி அழகு பார்த்தார்கள். இனி
நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதித்ததை போன்று யார் மதிப்பார்கள்? யார் அந்த கண்ணியம் கொடுப்பார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்ராத்துடைய நேரத்திலே சிரித்தார்கள். கேட்கப்பட்டது, சஹாபாக்கள் கேட்டார்கள், பிலால் 2.5 வருடங்களாக அழுது கொண்டிருக்கிறீர்கள், இன்று உங்களுடைய சக்ராத், சிரிக்கிறீர்கள். சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றேன். இதுதான் சொன்னேன், ஒரு முஃமினுக்கு சுப செய்தி அவனுடைய மரணத்தின் நாள். அவன் நிறைவாக இருப்பான், மன நிம்மதியோடு இருப்பான். என் ரப் என்னை எதற்காக அனுப்பினானோ, என்னை எதற்காக படைத்தானோ, அதை என் ரப் என்னை வைத்து வேலை வாங்கி கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளை விட நிம்மதியான நாள் வேறு எதுவும் இல்லை, மகிழ்ச்சிகரமான நாள் வேறு எதுவும் இல்லை. பிறந்த நாள் இல்லை சந்தோஷம், இறக்கும் நாள் அவருக்கான சந்தோஷம், அவருக்கான மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய தினம் அந்த தினம். முஃமின்களுக்கு இப்படித்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. அதே சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழ வைப்பதற்காக சென்று ஜனாசாவை தொழ வைத்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள். இப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி அதிகமாகின்றது. மிக கொடூரமான கடுமையான தலைவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாகின்றது. நபி அவர்களுக்கு தலைவலி ஆரம்பித்து 14 நாட்கள் நபி அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கை, நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 14 நாட்களை, 2 வாரங்களை இன்றைய தினத்தில் மிச்சம் வைக்கின்றோம். இந்த 2 வாரங்கள் எப்படி கழிகின்றது, என்னென்ன நடக்கின்றது, எப்படி நடந்து போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.